இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் இறைவன்கிட்ட கனெக்ஷன் இருக்குன்னா அது புகழுக்கு பணத்துக்கு அடிமையாகாது. இறைவன்கிட்ட கனெக்ஷன் இல்லைன்னா தான் அது அடிமையாகும். இறைவன்கிட்ட ஒருவேளை உண்மையிலே கனெக்ஷன் இருக்குன்னா அது கண்டிப்பாக அது 100% அது புகழுக்கோ பணத்துக்கோ அது நோக்கி போகாது. அது போகவும் முடியாது. அது போனாலும் அதில் ஒன்றும் இல்லைங்கிறது தான் அதோட நிதர்சனமான உண்மை. ஏன்னா நீங்கள் இறைவன் என்பது ஒரு 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 வைப்ரேஷன் தான். அந்த வைப்ரேஷன் என்ன சொல்லுது? ஒருத்தருக்கு தேவை, ஒருத்தருக்கு பணம் தேவை அப்படின்னா அது அச்சடித்து கொடுக்கல. இந்த 500 ரூபா தாள் இப்போ அச்சடித்து எவன் வச்சிருக்கிறானோ இந்த திசையில் உனக்கு வரும் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? அந்த அலைவரிசை உங்களுக்கு விழுகும்போது நீங்கள் செய்கிற தொழிலில் 10 ரூபா நோட்டு 20 ரூபா நோட்டாக வந்தது, 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு இந்த மாதிரி நோட்டுகளாக வர தொடங்குது. அப்போ வருமானம் பெருக்கெடுக்கு. அப்போ அவர் கட்டுக்கட்டாக அடித்து உங்கள் கையில் கொடுக்கல, இந்தங்க. புரியுதுங்களா? இங்கே சுழற்சியில் என்ன இயங்குதோ, இப்போ இந்த நாட்டில் இதே நான் அமெரிக்காவுக்கு போகிறேன். அமெரிக்காவில் இருக்கிற டாலரில் ஒருத்தன் வறுமையில் இருக்கான், ஒருத்தன் ஏலம் வர்றான்னா அவனுக்கு இந்த நேரத்தில் ரேடியேஷன்லேருந்து ஒரு விஷயம் பொருளாதாரம் கிடைக்கணும்னா அந்த ரேடியேஷன் உள்ள ஒரு ஆசீர்வாதத்தில் அப்படியே வரும். அது ஒரு ஈர்ப்புக்கான விஷயம்தான் அது. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு ஈர்ப்பு தன்மையில் இங்கே இருக்கிற பொருட்களை எப்போ எப்படி யாருக்கு கிடைக்கப்படணுமோ அதை கிடைக்க வைக்க வழி பண்ணுறார். அவர் வழங்கிக்கிட்டே இல்லை. இதுதான் இதில் இருக்கிற விஷயம். அது அரிசி ஒரு கடையில் இருக்கு, அது உங்களுக்கு பசியில் இருக்கீங்க, உங்களுக்கு சேரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுவார். ஒன்று அரிசியை அவனையே கொடுக்க வைப்பார், இல்லை வழியில் போகிறவன் உங்களுக்கு ஒரு அரிசி மூட்டை வாங்கி தரலான்னு கொடுக்க வைப்பார், இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கான பணத்தை கொடுத்து நீங்களே போய் அரிசி மூட்டையை வாங்கிடும். அப்போ என்னன்னா அந்த பொருள் உங்களுக்கு வீடை தேடி வரணும், அந்த ஈர்ப்பை அவர் ஏற்படுத்தும். அப்போ நேரடியாக அவர் இல்லை, அந்த அலைவரிசையில் உங்களுக்கு நடக்குது. இப்போ இதுதானே இறைவன். இதை உணரணும்ல. இதை உணரலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்குள்ள அவர் என்ன சொல்றாருன்னா, உன் வரம்பை மீறி போகாத. பூஜை மந்திரம் இந்த யாகங்கள் இதெல்லாம் நீ வரம்பு மீறி போறதுன்னா நீ ஆசைப்பட்டு கேட்கறது. நீ கேட்டன்னா ரொம்ப துன்பப்படுவ, உனக்கு கிடைச்சிரும். இப்போ நிறைய தியானம் கிடைச்சி, நிறைய குருமார்கள் கிடைச்சி, நிறைய தலைவர்கள் கிடைச்சி, பெரிய பெரிய நாட்டெல்லாம் ஆண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்க கொண்டு வந்த சட்டம், அவங்க கொண்டு வந்த விதிமுறைகள், அவங்க கொண்டு வந்த படிப்புகள், அவங்க கொண்டு வந்த விஷயம்லாம் காற்றோட காட்டாக போயிடும். ஏன்னா அவன் ஆசைக்காக ஆயிருக்கான். அவன் பிரபஞ்சத்திலேருந்து என்னன்னா ஆசைப்பட்டான், அதனால அவனுக்கு ஒன்று கொடுத்தாங்க. அதெல்லாம் அவன் ஆசை முடிஞ்சிருச்சு இல்லை, அவன் உருவாக்கின பொருள் எல்லாத்தையும் அழிச்சிருவான். புரியுதுங்களா? இங்கே குருமாரா உருவாக்கிட்டு இருக்க எல்லா தியானமும் அழிச்சிருவாங்க. ஏன்னா அதெல்லாம் இந்த உலகத்தை காப்பாத்துங்கிறதுக்காக கொடுக்கப்படலை. ஒருத்தன் ஆசைப்பட்டான், ஆசையில கிரியேட் பண்ணி விட்டுருவான். புரியுதுங்களா? சரி, அவன் ஆசை முடிகிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுருவாங்க. அவனுடைய எண்ணம் பதிவுகள், அவன் இந்த வரம் வாங்கியிருக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய அது எவ்வளோ தூரம் இருக்கோ அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னா அவன் வேலை முடிஞ்சு வச்சுருந்தீங்களா, அவன் க்ளோஸ் ஆகிட்டானா அவன் படைச்சதையும் அழிச்சு விட்டுருவாங்க. இவ்வளோதான் விஷயம். இப்போ ஆசையெல்லாம் அழிச்சு விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நமக்கு ரோல் இல்லைங்க, அவங்க இருக்காங்கல்ல அலைவரிசையா, அவங்களே இந்த ஈர்ப்பு தன்மையை ஏற்படுத்துகிறாங்கல்ல, அதை தான் இந்த உருவத்திலேருந்து செய்கிறாங்க. நான் பல ஜென்மங்களா சாமியாராகி குருவாகி கோயில் கட்டி உலகத்தை வாழ வைக்கணும்னு நினச்சிருந்தா அது ஆசை, அது வரம். அந்த வரம் தீர்ற வரைக்கும் அதுலேருந்து உருவாக்கப்படுற எல்லா செயலுமே வேறு வடிவத்துக்குள்ளே தான் இருக்கும். அங்கே இறைவனுடைய ரோல் இருக்காது, இறைவனுடைய செயல் இருக்காது. அந்த வரத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல. அவன் ஒரு பயங்கரமான கெட்டவனாக இருந்தாலும் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறான், பவரில் இருக்கிறான், காசில் இருக்கிறான்னா வரம் அது. அந்த லிமிட்டு தீர்ற வரைக்கும் அவன் அடிக்கலாம். ஒரு ஜூஸ் கையில் இருக்குது, ஜூஸை நீங்கள் 1 மணி நேரமும் குடிக்கலாம், ஒரு நாள் வச்சு கூட குடிச்சிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி தான் அது. அப்புறம் அந்த அதிகாரம் முடிஞ்சிச்சுங்க, அவன் உருவாக்குனது எல்லாத்தையும் சுத்தமாக பிடுங்கி போட்டுருவாங்க. இப்போ பிடுங்கி போட்டது இந்தியாவில் ஏகப்பட்டது இருக்கு. ஆனால் அதையே எடுத்துக்கிட்டு நம்ம மக்கள் பெரிய பெரிய தியானம்லாம் சொல்லிக்கிட்டு மிகப்பெரிய சரித்திரம் வாய்ந்த செயலெல்லாம் அதுக்கு ஒரு பெஞ்ச் மார்க் கொடுத்துக்கிட்டு அதை உட்காந்து பேசிக்கிட்டுலாம் இருக்கிறாங்க.
அதை அவர் என்ன சொல்றாருன்னா, டே அவன் ஆசைப்பட்டான்டா, அவன் ஒன்று உருவாக்கினான், இவனையும் அழிஞ்சு போயிட்டான், அதையும் அழிச்சு விட்டுட்டோம், அதை இவன் சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அவன் ஆசைப்படுற டிக்கெட் தான் சுத்திக்கிட்டு இருக்கான். மக்கள் பாதிக்கப்படல, இவங்க அடுத்த ஆசை டீம் உருவாகுறாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி உலகத்துல மனிதர்கள் ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் இப்போ நான் என்ன செய்யறேன், நீங்க உங்களுக்கு ஆசையா வந்துடாம ஆசுவாசப்படுத்துறேன், கொஞ்சம் நின்னுங்களே, கொஞ்சம் ஸ்டாப்பா வாங்க அப்படின்னு தான் சொல்றேன். கருவறையில கோவில்ல இருக்கிற சாமி இருக்குல்ல, அது உடனே பார்க்க கூடாது, தெரியுமில்ல? யாருக்குமே தெரியாது. இந்த சாமியை நீங்க போய் உடனே ஒரு நாள்ல பார்த்துருவீங்க, உள்ள இருக்கிற சாமியை ஒரு நாள்ல பார்க்க முடியாது, பல வருடங்களா. அதான் கருவறை. அப்ப காத்து இருக்கணும், புரியுதுங்களா? அழுவணும், சிரிக்கணும், என்னென்னமோ நடக்கும். அப்ப பல ஆண்டுகள் ஆகும். சில பேருக்கு அந்த கருவறையை பார்க்க முடியாம கூட போயிடும். அப்ப இறை தரிசனங்கிறது ஒரு நாள்ல கிடைக்கிறது பேரு இறை தரிசனமே கிடையாது. நீங்க போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு விதமான டிராமா தான், ஒரு விதமான உங்களுக்கான ஒரு விதமான இதுதான், பூஜைகள் தான், இல்ல மாயைகள் தான், ஒரு விதமான சடங்கு சம்பிரதாயம் தான். இறைவனை பார்க்கணும்னா பல ஆண்டுகள் ஆகும். இந்த கருவறையில் இருக்கிற இறைவனை தரிசிக்கணும்னா பல ஆண்டு ஆகும். ஆமா, நால்வர்கள்ல நிறைய ரகசியம் இருக்கு, அதை பத்தி நம்ம பேசுவோம், காலகட்டத்தில் பேசுவோம். நால்வர்கள் எல்லாம் முதல்ல தோன்றுனாங்களா அப்படிங்கிறத முதல்ல பேசணும். அவங்கெல்லாம் அலைவரிசை, அவங்கெல்லாம் என்ன மாதிரி தோன்றுனாங்க, அவங்க என்ன மாதிரி இருந்தாங்க, அவங்க அலைவரிசையில எப்படி கொடுத்துருக்காங்க, அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அவங்க ஓசையை கொடுத்தது அவங்க தான் கொடுத்துருக்குறாங்க, பாடலை கொடுத்துருக்குறாங்க. ஆனா தோன்றுனாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒண்ணு இருக்கு. பாடல் கொடுக்கறது ஒரு பெரிய சமாச்சாரம் கிடையாது. ஒரு நாள் பேர் ஒளியா இங்கே ஒரு புக்கை ஒரு பாட்டை வச்சுட்டு போறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்களால எதையும் செய்ய முடிஞ்ச விஷயத்த செய்ய முடியாதது ஒண்ணும் இல்லை. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம டீட்டெயிலா சொல்லணும். அதுக்கான சொல்ல வேண்டிய காலம் வரும்போது நிச்சயமா நம்ம சொல்லுவோம். அவங்க திருப்தி அடையலையே, பல பல கோயில்களுக்கு போய் திருப்தி அடையல. ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் அவங்க என்ன பண்ணாங்க, கடைசியா அவங்க தெரிஞ்சுக்கிட்டது என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, கதை கண்டென்ட்டா. நால்வர்களே என்னன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு நால்வர்ல யாரோ ஒருத்தர் பாடியிருக்கிறார் அப்படின்னு வாசகம் இருக்கு. இப்போ எல்லா ஊர்லயும் கடைசியா பார்த்தா அவனுடைய ஃபைனல் ஸ்டேஜில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக அவனுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அவனே ஃபைனலாக தான் ஒன்று பார்த்துருக்குறான். அப்போ அந்த நால்வர்களுடைய விஷயம் என்னன்னா, டே நீ என்ன அங்கே போய் தரிசிக்கிறதுக்கு ஒன்று வர சொல்லலை, நீ போய் அங்கே ஒரு பதிவேற்றம் செஞ்சு வச்சுட்டு வரணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ நீங்கள் ஒரு மாணிக்க வாசகருடைய திருவாசகமே அப்போ ஃபைனலாக தான் இறைவனையும் பார்க்குறாரு. புரியுதுங்களா? அவர் திருச்சிற்றம்பலம் கையெழுத்து போட்டோன்னே அதுக்கப்புறம் இவர் போய் கரைஞ்சிட்டாருன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அன்னைக்கு தான் இது உண்மையான இறை தரிசனம். இப்போ நம்ம டெய்லியும் நம்ம தியானத்துல பார்க்கறது, இறைவனை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க, பல்வேறுபட்ட ஒளி பல்வேறுபட்ட வடிவத்தில் இறைவன் இருக்கிறார். இந்த இறைவனுடைய ஒரிஜினாலிட்டியை பார்க்கறதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். உடனே அதை நம்ம பார்த்துட முடியாது. நாம மனிதர்கள் கட்டுக்கதையோட கற்பனையோட நான் அதை பார்த்துட்டேன் இதை பார்த்துட்டேன் அப்படிங்கிறது இருக்கிறாங்க. பல்வேறுபட்ட வடிவத்துல இப்போ நீ இந்த மாதிரி ஒரு தோற்றத்துல என்னை பார்க்கணும், பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா, நீ இங்க இருந்து அந்த பாதைக்கு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த தோற்றத்துல உனக்கு காட்சி. சரி, நீ கொஞ்சம் ஒளியை பார்க்கணும், ஏன்னா நீ இங்க இருந்து அங்க போகணும். இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கப்படும். ஒரு இடத்துல தான் ஃபைனலா ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்கு அந்த வாய்ப்பு உருவாகும் போது அங்க முற்றிலும் அவங்க மாறி போறதுக்கோ இறை ரகசியத்தை தெரியறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அது அவ்வளோ சாமானியமா எங்களை போற ஆளுங்களுக்கே நடக்காது. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அவ்வளோ சாமானியமா நிகழ்ந்துராது. அது ஒரு நாள் பல வருடம் போறான்னா கூட அது அவ்வளோ, அதுக்குள்ள அவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு, அவ்வளோ சஸ்பென்ஸ் இருக்கு, அவ்வளோ த்ரில்லர் இருக்கு, அவ்வளோ பெரிய சவால் இருக்கு.
நிறைய பேருக்கு வந்து இதை வந்து சொல்ல தெரியாது, பேச தெரியாது, சொல்ல மாட்டாங்க. இறைவனெல்லாம் பார்க்க முடியாது. எந்த குருமாராலையும் இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை பார்க்கறதுங்கிறது இறைவனே தீர்மானிக்கணும். ஒரு அனுபவங்கிறது வாத்தியார் டீச்சர் கொடுக்கறதுங்கிறது அனுபவம் கிடையாது. அது ஒரு இன்சிடென்ட். இறைவன் மட்டும்தான் அனுபவத்தை கொடுக்க முடியும். அது உடல்ல நரம்பு மண்டலங்கள்ல உடலுக்குள்ளேருந்து தியானத்துக்குள்ளேருந்து ஒரு உஷ்ணத்திலேருந்து ஒரு விஷயம் கிடைக்கிறது இறைவனால மட்டும்தான் சாத்தியமே வந்து ஒரு மனிதனால சாத்தியமே கிடையாது. இறைவனுடைய மந்திரத்தையும் இறைவனுடைய அந்த முன்னாடி இருந்த குருமார்கள் போதிச்சு வச்சிருக்கிற அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த வழிகாட்டின விஷயத்தை எடுத்து புதுப்பிச்சு அந்த ஒளி அந்த சவுண்ட்ல அவருக்கு 2-3 நரம்புகள் விழிச்சு அவர் கொஞ்சம் மாற்றம் ஆயிருக்காரு. அதை உங்ககிட்ட ட்ரை பண்றதுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவ்வளவுதான் விஷயம். அப்ப பல்வேறுபட்ட இடங்கள்லேருந்து எடுக்கப்படுறத அந்த விஷயத்தை எடுத்து புதுப்பிச்சு அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அந்த சவுண்டை மட்டும் மிஸ் ஆயிராம அதை வச்சு அந்த சிஸ்டமா நவீனமா கொடுக்குறாங்க. 70களில் வந்து மியூசிக்கை மாற்றி இன்னைய காலகட்டத்தில் இசையை கொடுத்துட்டோம்னா டியூனை கண்டுபிடிக்கிற இசை சார்ந்து இருக்கிறவன் கண்டுபிடிச்சிருவான். அந்த கருவியில் இருக்கிற சத்தம் இருக்குல்ல, அது இன்னைக்கு கீக்கி பூச்சி மாதிரி வேற சத்தமா போடுறதுனால இது ஏதோ ஃப்ரெஷ்ஷா ஒருத்தன் போட்ட மாதிரி தெரிஞ்சிடுது. அந்த மாதிரி தான் எங்க இது பழைய டயர்டாகி போன பெருசுங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஊரில், அந்த மாதிரி டயர்டாகி தியானத்தில் டயர்டாகி போன பெருசுங்களுடைய தேடி உளுத்து போய் மலை வாசல்லே விழுந்து செத்து போயிருப்பாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற டியூனு இப்போ நவீனமாக இருக்கிற இவங்களுடைய கருவிகள்லாம் கொஞ்சம் இசைச்சு அதை மந்திரமாக கொடுக்கும்போது அதை நம்ம மக்கள் அதை போதிக்கும் போதோ தியானம் பண்ணும்போதோ சில நரம்புகள் விழிக்குது. இப்போ நரம்பு விழிச்சோன்னா இது ஏதோ மாற்றம், இது குருநாதர்கிட்ட இது இருக்குது. அந்த விழிச்ச ஒரு 4 நரம்போட இன்னொரு 40 நரம்பு சேர்த்து விழிக்கும். அதுக்கப்புறம் விழிக்கவே விழிக்காது. விழிச்சாலும் இன்னொரு 10 நரம்பு விழிக்கும். மொத்தம் 70 சொச்ச நரம்பு இருக்கு. அந்த நரம்பு விழிக்கணும்ல. ஆயிரக்கணக்கான நரம்பு மண்டலங்கள் நம்ம உடல்ல இருக்கு. ஆயிரக்கணக்கான நரம்பு மண்டலங்களும் விழிச்சாதான் இறைத்தன்மையை அடையவும் முடியும், பார்க்கவும் முடியும். அவ்வளவு பெரிய உள்ளுக்குள்ள விஷயம் இருக்கு. அப்ப அது என் போன்ற ஆளுகளுக்கு கூட அது நினைச்சாதான் முடியுது. நாங்களே அதை வந்து சாத்தியப்படுத்துற முடியும் அப்படிங்கிறது அது வந்து தவறான வாதத்துக்கே தவறானது. என்னுடைய தியானத்தினால அதை நான் வென்றுவேன் அப்படின்னா தவறான வாதம். அது இல்லை, அது முடியாது. அப்படியெல்லாம் சேலஞ்சிங் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல பண்ண முடியாது. வேற எங்க வேணாலும் பண்ணிடலாம், பிரபஞ்சத்துக்கு பண்ண முடியாது. அதுதான் அதோடைய. அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் லைனும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செக்ஷன் மாதிரி வச்சிருக்காது. அந்த செக்ஷனுக்குள்ளதான் எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா விஷயமும் அது. இப்போ உங்களுக்கே ஒரு செக்ஷன் வச்சிருக்குன்னு அதை என்னன்னு தெரியாத வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு இதுதான் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்களே ஆசைப்பட மாட்டீங்க. இதுதான் நம்ம தேடினது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதுல வேலை செஞ்சுட்டு நீங்க போயிடுவீங்க. இப்படி இந்தியாவில் நிறைய பேர் அங்கங்க சமாதி ஆயிருக்காங்க. அவங்க நான் இதை போய் அடையலை அப்படின்லாம் அவங்க ஒன்றும் புலம்பெல்லாம் இல்லை. உனக்கு கொடுத்துருக்க வேலை இதுதான், நீ இந்த வேலையை செஞ்சுட்டு போயிரு. இப்போ எனக்கு கொடுத்துருக்க வேலை என்னன்னா என்னுடைய ரோலை தாண்ட முடியாது. எனக்கு என்ன ரோலோ அது ரோல் ஒன்று இருக்கு. அந்த ரோலில் நான் வேலை செய்யணும். எனக்கு ஏன் அதை கொடுக்கல அப்படின்லாம் அங்கே போய் கேட்குற அதிகாரமோ கேட்குற செயல் கேட்கலாம். கேட்டு என்ன நடக்க போகுது? அப்படிலாம் அங்கே பிரபஞ்சத்துக்குள்ள போயெல்லாம் ஒன்றும் பண்ணலாம் முடியாது. அதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் கிடையாது. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல கால விரையன்னு, அந்த மாதிரி கால விரையன் தான் ஆகும். நம்மளை தான் நம்ம வருத்திக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ நிறைய குருமார்கள் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லைவில் இருக்கிற நிறைய குருமார்கள் அனுபவம் பாதிக்கு மேலே தாண்டவே முடியலை. இப்போ இருக்கிறதையும் உங்ககிட்ட சொல்ல முடியல, நான் என்னதான் அனுபவம் பெற்றிருக்கேன்னு ஷேர் பண்ணவும் முடியலை. அடுத்தது என்ன கதைனே தெரியல. இது ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த மடங்கள், இந்த ஆசிரமங்கள், சுற்றி இருக்கிற க்ரௌடுகள், தியானங்கள் நிறுத்த முடியல. க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இவங்களுக்காகவே ஓட வேண்டியதாக இருக்கு. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணுறதுன்னு அந்தந்த காலகட்டத்துக்குள்ள அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த எண்ணங்கள் படைத்த ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கப்படுது. அதான் அந்த வரங்கள் மாதிரி கொடுக்கப்படுது. அப்போ அந்த டைம் லைன் முடிஞ்சோன்னா அவ்வளோதான். அது இப்போ
யுத்தேஸ்வர் கிரியை ஒரு இடத்துல மகாவதார் பாபா பார்த்தாருன்னு நான் இதை உங்களுக்கு மேற்கோள் காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக காட்டுறேன். பார்த்தாருன்னு அவருங்க எழுதியிருக்கிறாங்க புத்தகத்தில், யோகானந்தர் எழுதியிருக்கு. அப்போ யுத்தேஸ்வர் கிரிகிட்ட அவர் சொல்லியிருக்கிறது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மகாவதாருடைய நேரடி சீடர் லாகிரி, புரியுதுங்களா? ஆனால் லாகிரி கிட்ட தகவலை சொல்லாமல் யுத்தேஸ்வர் கிரி கிட்ட தகவலை சொல்லி எல்லாம் முடிஞ்சிருச்சு, போதுமானது தீர்ந்துருச்சு அப்படிங்கிற தகவலை மட்டும் சொல்லிடு லாகிரிட்ட அப்படிங்கிறத இவர் சொல்லிட்டார். இப்போ அவர் தகவலை சொல்லும்போது இவர் பேர் இடி மாதிரி இடிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டாராம். இது ஏன்டா சொன்னோங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கிறார் யோகானந்தர். ஏன்டா சொன்னோங்கிற மாதிரி யுத்தேஸ்வர் கிரி ஃபீல் பண்ணியிருக்கிறா. அப்போ சமாதி நிலைக்கு போயிட்டாராம் லாகிரி. போய் பல மணி நேரம் கழித்து திருப்பி இயல்பு நிலைக்கு வந்திருக்கிறார். வந்துட்டு ஹாப்பியாக பேசியிருந்துருக்கிறார். அப்போ எதை அவர் அறிஞ்சிருக்கிறாருன்னு அடுத்த கட்டத்துக்கு எழுதியிருக்கிறாங்கன்னா, உனக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நீ சமாதிக்கு வரணும். அப்போ உனக்கு கொடுத்துருக்கிற அலைவரிசை இவ்வளோ தான், இந்த பூலோகத்தில் இந்த சிஷியர்கள்ட்ட நீ வேலை செய்கிறதெல்லாம் இவ்வளோ தான், இந்த டைம் லைன் முடிஞ்சிருச்சு. இப்படிதான் இது. இப்போ இந்த டைம் லைனை அவங்களே அறியறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் ஒருத்தர் உணர்த்துறாரு பாருங்க. அப்போ இவர் மூலியமா சொல்லியும் விடுறாரு பாருங்க, நேரடியாகவும் சொல்லலை பாருங்க. அப்போ இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் பிரபஞ்சத்திலேருந்து ஈஸியாலாம் எடுத்து பிரபஞ்சத்திட்ட கடவுள் செயலெல்லாம் எடுத்து வேலை செய்கிறது இவங்க நினைக்கிற மாதிரி இந்த ஆச்சா பூச்சா வேலை பாச்சா பூச்சா வேலையெல்லாம் கிடையாது. இது யாக குண்டம் வச்சுட்டு வளர்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிற வேலையெல்லாம் இங்கே செல்லுபடியாகாது. அதெல்லாம் அந்த கதையெல்லாம் இங்கே ஒரு சின்ன சின்ன செயலுக்கு வேணால் அதை யூஸ் பண்ணிக்க முடியும், சின்ன சின்ன காரியங்கள் வேணால் செஞ்சுக்க முடியும். ஒரு ஹோல் அந்த முக்கியமான செயல்லாம் பார்க்கறதெல்லாம் ரொம்ப கடினம். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அவங்கெல்லாம் எனக்கு தெரியும் ஏகப்பட்ட பேர் அடுத்த ஸ்டேஜ் கூட போக முடியாமல் தடுமாறிட்டு நிற்பாங்க. அவங்களுக்கே என்டர்டைன்மெண்ட் கிடையாது, புரியுதுங்களா? ஏதாவது பைக்கை கீழே தூக்கிக்கிட்டு பெட்ரோலை போட்டுட்டு எங்கிட்டாவது சுற்றிக்கிட்டு எங்கிட்டாவது அலைஞ்சிக்கிட்டு, இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் போட்டு எல்லாத்தையும் டிக்கெட்டை போட்டு கைலாயத்துக்கு போகிறேன், ரிஷிகேஷுக்கு போகிறேன், ஒரு கும்பலாக அழைச்சிட்டு போய் ஏதாவது சுற்றிக்கிட்டு குகைகளில் மலைகளில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு கிடக்க வேண்டியது. இந்த நாள் அப்படி கடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை அப்படி உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவர் ஏதோ ஒன்று நடந்திருக்காரு, என்னவோ பெற்றிருக்காருன்னு. அதெல்லாம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு, ஒரு சின்ன ஸ்டேஜ் கிடச்சிருக்கு, அவ்வளோதான். அவருக்கே அவரை உருவாக்குறதே ரொம்ப கடினம். இங்கே ஒரு தனி மனிதனா ஞானியா உருவாக்குறது அவ்வளோ லேஸ்பட்ட காரியம் கிடையாது. அது ஒரு யுகத்துக்கு சமம். ஒரு ஞானி உருவாகிறது, ஒரு யுகம் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லோ அந்த மாதிரி ஒரு யுகம் ஒரு உலகத்துக்கு சமம். ஒரு ஞானி உருவாகிறது முழுமையாக அடையிறதுங்கிறது அவ்வளோ சாமானியம் கிடையாது. எங்களை மாதிரியோ இல்லை யாராக இருந்தாலும் அந்த முழுமை அவ்வளோ சாமானியமாக அடைஞ்சிட முடியாது. ஒரு சித்து கிடைச்சிறது, வாக்கு கிடைச்சிறது, பிரபலம் கிடைச்சிறது, பேர் கிடைச்சிடலாம் சாதாரண விஷயம். ஏதோ ஒரு சூழலில் முதல் சக்கரம் தொப்புள்கிட்ட இருக்கிற சக்கரம் விழிச்சா கூட ஏதோ ஒரு செயல் கிடைச்சி போயிடும். அதுக்கு மேலே கொஞ்சம் எட்டி பார்த்தா கூட பிரபலம் அடைஞ்சிடலாம், புரியுதுங்களா? நீங்கள் இதயம் கூட வர வேண்டியதில்லை, 2வது சக்கரத்துலேருந்தே ஒருத்தன் பிரபலம் அடைஞ்சிடலாம், ஒருத்தன் பேர் புகழ் வாங்கிடலாம், என்ன வேணாலும் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஃபுல் ஃபார்மினேஷன் ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் நிகழணும்னா முழுக்க முழுக்க அது யுனிவர்சல்லேருந்து இருக்கிற செயல் தான். இந்த பேர் ஒளின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த யுனிவர்சல் அந்த கால நேரத்தில் அது தீர்மானித்து இவர் தான் இந்த பணியை செய்ய போகிறாங்க அப்படின்னா தான் அது ஒரு கிளாரிட்டியாக எடுத்துக்க முடியும். இப்படிலாம் விவாதிக்கிறதே ரொம்ப கடினம். அப்போ நம்மக்கிட்ட இருந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க கொள்ள வேண்டியது, நம்மளுடைய விசேஷ தியானத்திலிருந்து நம்ம அப்படி மலர்லாம் இல்லை. அதோட வழிகாட்டுதல், அதோட கைடன்ஸ் முழுக்க முழுக்க அவங்க அதோடைய டோட்டல் அதோடைய செயல். அப்போ அதிலிருந்து செட்பேக் ஆகாமல் காப்பாற்றப்பட்ட போது நமக்கு தெரியும் போது இப்போ அது கைட் பண்ணுது. அடுத்தது இதோட மட்டும் இல்லாமல் உனக்கு எல்லாம் தெரியும், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம், எல்லாத்தையும் பார்த்துருக்குற, உன்னை படிப்படியாக வழி நடத்திருக்கிறோம், பல ஆண்டுகள் உன்னோட நம்ம கம்யூனிகேஷனில் இருந்திருக்கிறோம். இப்போ நீ பணி செய்ய, நீ எங்கேயாவது ஸ்டெப் பேக் ஆகிற மாதிரி சின்ன சின்ன தவறு ஏதாவது செஞ்சேன்னா நான் உன்னை அதை சரி செஞ்சு நானே உனக்கு சொல்லுவேன், இது வேண்டாம், இது சரியா இல்லை, இது நிறுத்து, இது இப்படி போ அப்படிம்பேன். அதை நீ அந்த இடத்துலேயே சரி செஞ்சிரு. ஒரு நிமிஷம் கூட அதை விடக்கூடாது காலதாமதம்.
விட்டனா அது கர்ம வினையா உன்னையும் பாதிக்கும், உன் மாணவனையும் பாதிக்கும். இதெல்லாம் இருக்கு. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவம். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம்னு பார்த்துக்கேன். இதுக்குள்ள நம்ம வந்து டெக்னிக் ஒன்று தெரியும். இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தி இந்த டெக்னிக் உள்ள பூந்து அந்த டெக்னிக் உள்ள வந்துருங்கலாம் சொல்ல முடியாது. இது ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்கும், செயல் வடிவம் நல்லா இருக்கும். புத்தாசுல நம்ம வந்து இன்னும் எவ்வளோ பின்னாடி இருக்கிற அந்த இந்த நம்ம அரபு கண்ட்ரிகளில் நிறைய ஆட்கள் வந்து இந்த மாதிரி தேடி இருக்காங்க. அவங்க தேடி இருக்கலாம் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. அவங்கெல்லாம் பெரிய அனுபவம்லாம் பெறல. அந்த டிராவல் சுவாரஸ்யமா இருக்கும். புரியுதுங்களா? அந்த டிராவல் வந்து அவ்வளோ பெரிய ரொம்ப அற்புதமான டிராவலாக இருக்கும். அவங்களுக்கு நடந்திருக்க சின்ன சின்ன இன்சிடென்ட் நடந்திருக்கும். அவங்களுக்கு ஒரு விஷயம்லாம் கிடைச்சிருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம குருமாருங்கள் லைவ்ல இருக்கிற குருமாருங்கள் படிச்சுவிட்டு அதில் கொஞ்சம் புதுப்பிச்சு தூசியெல்லாம் அடித்து அதை கரெக்ட் பண்ணி அதில் கொஞ்சம் டிங்கரிங்லாம் பண்ணி அதெல்லாம் வகுப்பில் எடுத்து தள்ளிடுவாங்க. வகுப்பை எடுத்து தள்ளிடுறது. அப்போ அதெல்லாம் பணி செய்ய இது இப்படி தான் பணி நடக்குது. அப்படி பணி செய்யக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஒரு விஷயம்தான், ஞானம் ஞானிங்கிறது நம்மளால நடக்க முடியாது. அவ்வளோதான். அது முழு சுதந்திரம் வந்து அந்த வெட்ட வெளியிலிருந்து அது கிடைச்சாதான் அது முழு சுதந்திரமாக மாறும். இல்லைன்னா அது நம்ம சுதந்திரம் பெறாமல் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு பேர். அதனால் அதில் அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஏகப்பட்ட பேர் நீங்கள் எடுத்து எந்த குருமார்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதுக்குள்ள அவங்களுடைய புக்கெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்களாம் அரண்டுருவீங்க. ஆனால் அவருடைய அனுபவத்தை பார்த்தீங்கன்னா அந்த 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 வடிவத்திலே இல்லை. அப்போ ஒரு மாணவனுக்கு படிக்கும்போது வியர்ப்பாக இருக்கும். அதே ஒரு குருமாரா ஒருத்தரை வளர்ந்துட்டு இருக்காரு, அவருக்கும் படிக்கும்போது வியர்ப்பாக இருக்கும். அதை வேற இடத்துல அப்ளை பண்ணுறேன், அதை வேற இடத்துல கொடுக்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக கிடையாது. வழிகாட்டுதல்ங்கிறது பிரபஞ்சம் தான். பிரபஞ்சம் யூனிவர்சல்ல அதுதான் எப்பயுமே சொல்லிக்கிட்டு தானே இருக்குது. நாங்கள் எங்கே செத்தா போயிட்டோம் அப்படி தானே சொல்லுது. நாங்கள் லைவ்ல தானே இருக்கிறோம். அப்போ உண்மையாக பிரபஞ்சத்தை நேசிக்கிறவன் என்னைக்கும் மிஸ் ஆக மாட்டாங்கிறது தான் அதோடைய விஷயம். பிரபஞ்சத்துக்கு உருவம் கிடையாது. நீ ஏன் உருவத்தையோ தோற்றத்தையோ ஒரு விஷயத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தனா இப்போ அது ப்ரெசன்ஸில் இந்த பையன் உடல்ல இந்த பையனை நாங்கள் வழி நடத்துகிறோம், இவனை போய் பாரு அப்படின்னு கூட நம்மளை அனுப்புது பல பேரை. இவ்வளோதான் விஷயம். இப்போ நம்மளை பார்த்து பங்கு சந்தை மாதிரி ஏதாவது நீங்கள் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு ஆர்பிட்டு ஏறி மார்க்கெட்டில் வந்து ஏதாவது உயர போதா என்ன? அது இல்லை. அதுக்கு வந்து பிரபஞ்சம் வேலை செய்யாது இல்லை. ஷேர் மார்க்கெட்டில் கிடையாது இல்லை. இது பங்குச்சந்தையை உயர்த்துற வேலையை வந்து பிரபஞ்சம் எடுத்துக்காது இல்லை. அது இந்த காலகட்டத்தோட அலைவரிசையில் இப்படித்தான் வரப்படணும்னு இருக்கு. இப்போ நீங்கள் எதுவுமே பிரபஞ்சம் நினைச்சா எல்லாத்தையுமே பண்ணிடலாம். ஆனால் ஒவ்வொரு கால சூழல்லையும் இப்படித்தான் நடக்கப்பட்டாகணும். இப்போ ஒவ்வொருத்தரும் அப்படி ஆசைப்பட்டிருக்காங்க. அதை அவங்கள சரி செய்யறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒவ்வொரு பிறப்புக்குள்ளையும் இப்போ இந்த 70 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் 1500 தப்புகளை பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனால் யாரை கேட்டாலும் நான் தப்பே பண்ணலைங்கிறீங்க. இப்போ நானே தப்பு நிறைய பண்ணேன் சிறு வயதுலேருந்து. அதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியல. நான் என்ன நினச்சிட்டேன்னா இதெல்லாம் தப்பே கிடையாது. காரணம் என்னன்னா எனக்கு இருக்கிற சூழல் வந்து இதெல்லாம் தவறு லிஸ்ட்லேயே இல்லை. ஒரு தவறு லிஸ்ட்லேயே கிடையாது. இதெல்லாம் சாதாரணமாக கடந்து போகிறது தானே. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒருத்தருக்கு வேலை, எனக்கு ஒருத்தர் தெரியும், ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பவரில் ஒருத்தர் எனக்கு தெரியும். நீ வந்து அவர் வந்து 10 லட்ச ரூபா கேட்குறாரு, நீ வந்து கொடு நான் வாங்கி தரேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க. இப்போ என்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ நான் அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரிடா 10 ரூபா வாங்கினியா, நீ 2 ரூபா வச்சுக்கடான்னு சொல்லி 8 ரூபா வாங்கிக்கிட்டாரு. அவனுக்கு வேலையும் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஒரு தொழில் தானே, இதில் என்ன தவறு இருக்குது அப்படின்னு தெரியுது. ஆனால் இதெல்லாம் வந்து இப்படி நிகழவே கூடாது அப்படிங்கிறத அந்த தியானமாக அந்த செயல் வடிவம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தப்பெல்லாம் இந்த பிறப்புலேயே அழிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் அனுபவம் பெறத்துக்கே வாய்ப்பு இருக்குது.
இப்போ இந்த மாதிரி நான் சொன்னது ஒரு சாதாரண விஷயத்தை இன்சிடெண்ட்டாக சொன்னேன். இந்த மாதிரி பல பல தவறுகள் இருக்கு. புரியுதுங்களா? பல செயல்கள் இருக்கு. ஒரே ஒரு தியானத்துக்குன்னு வர்ற ஒரு மாணவன், தியானத்துக்கு வர்றவன் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். கலப்படம் இல்லாத ஒரு பொருளா இருக்கணுங்க. ஆல்ரெடி கலப்படமான பொருள். கலப்படம் பொருளுக்கு நம்ம எல்லாருமே கலப்படம். நானும் கலப்படம். நேரடியா பொருள் இல்லை. நம்ம சொல்றோம்ல, கத்திரிக்காவை இதெல்லாம் மருந்து போடாத கிடைக்குமா? நாமளே மருந்து. இந்த பொருளே அப்படித்தான் இருக்கு. இப்ப திருப்பியாவது இந்த பொருள் மேல இந்த மருந்து போட்டுறாம பாதுகாக்கணும்னு சொன்னா, சில பேர் தியானத்துக்கு வர்றவங்களே என்ன பண்றாங்கன்னா, வாரத்துல ஒரு நாள் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறேன், வாரத்துல ஒரு நாள் நான் நான்வெஜ் சாப்பிட்டுக்கிறேன். இப்படி எல்லாம் பண்ணா அந்த உடல் தேராது. அந்த உடலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியாது. நீ இந்த உலகத்துல இந்த உடலும் நீ ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா, நீ ஏதாவது வேற மாதிரி வாழணும், வேற மாதிரி ஒண்ணு செய்யணும். அப்பதான் நீ ஏதாவது ஒரு பெரிய விஷயத்த செய்ய முடியும். தெருக்கடையில ஃப்ரைட் ரைஸ் புரோட்டா சாப்பிட்ட எவங்க சாதிச்சான்? எவனும் சாதிக்கலாம் மாட்டாங்க. அன்னைய நாளை வேணா கடந்து போகலாம். புரியுதுங்களா? ஒரு சாதாரண சினிமா, அது ஒரு சந்தோஷத்துக்காக எடுக்கப்படுற சினிமா. அதை பார்த்தியா வந்தியான்னு போக வேண்டியதானே. அதுக்கு உட்காந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு அவன் வரல இல்ல. அவன் அப்ப என்ன கொண்டு போய் செலவிடுறான் பாருங்க. அது ஒண்ணு நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லல. அது எதுக்கு ஒண்ணு பார்க்கறேன்னா, வெளியில அப்செட்டா இருக்க ஒரு 3 மணி நேரம் போய் உட்காந்து 2 மணி நேரம் உட்காந்து மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டியா, அவ்வளவுதான். அதை போய் உன்னோட வேலையை பார்க்காம அங்க உட்காந்து அதுக்கு ஒரு தனியா ஒரு பேஜ் ஓபன் பண்ணி அதுக்கு ஒரு ஆன்லைன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்க எதிர்பார்த்த மாதிரியே இல்லை. வாழ்க்கையே எதிர்பார்த்த மாதிரியே இல்லை. என்ன இப்ப இப்ப நீங்க எப்படி இவங்களெல்லாம் நீங்க ரெடி பண்ணுவீங்க? எப்படி ரெடி பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்க. எல்லா மக்களுக்கும் அப்படித்தான் குருமார்கள் அமைவாங்க. நம்ம இவங்க அவங்கலாம் பிரிக்க முடியாது. அது விழிப்போட இருந்து ஒரு விஷயத்த பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு ஸ்டேஜில் குருமார்களையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுன்னா, அந்த யூனிவர்சல்ல ஒரு காலகட்டத்துக்கு மேலே அந்த நல்ல அலைவரிசையை அது பரப்பும் போது இயற்கையாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ல பிறக்கிற குழந்தைங்க நல்ல தன்மைக்கு மாறி, அங்க தியானமும் தேவையில்ல, நானும் தேவையில்லை. நீங்க போதுண்டா உங்க கிளாஸ் எல்லாம் அப்படின்னா அதுவே பண்ணி விட்டுரும். புரியுதுங்களா? இந்த கிளாஸோட வடிவம் என்னன்னா, நல்ல கிளாஸுக்கு பார்த்துட்டு இன்ஸ்பிரேஷன் ஆகி 4 மாணவன் நம்மளும் ஒரு கிளாஸ் எடுப்போம் வளர்றதுக்கு முன்னாடியே ஒரு ஆசையில ஸ்டார்ட் பண்ணிடுறது தான். புரியுதுங்களா? பொண்ணு காதலிக்குது, நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணு, இல்லை அதை விசாரிப்போன்னு தானே சொல்லுவீங்க. அவங்க என்ன சொல்றாங்க? அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப அதுக்குள்ள ஒரு போதிய டிஸ்கஷன், போதிய எல்லாமே இருந்து அதை நடைமுறைப்படுத்திக்கிறதுக்கு வரணும். ஏன் அப்படின்னா, ஒரு வளர்ச்சி அடைய 20 வயதெல்லாம் வளர்ச்சியே கிடையாது. அதுல போய் என்னத்தை நீங்க போய் கண்டுபிடிச்சிருவீங்க வாழ்க்கையை பத்தி? 60 வயசுலயே உங்க வாழ்க்கையை உங்களால கண்டுபிடிக்க முடியல. என்னடா அது வாழ்க்கைன்னு உங்களால டிசைட் பண்ணவே முடியாத வாழ்க்கையா தான் இருக்கு. 20 வயசுல என்ன கண்டுபிடிக்க முடியும்? கண்டே பிடிக்க முடியாது அந்த வாழ்க்கைய. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, போதிய வளர்ச்சி இல்லாம ஒரு வேலையை தொடங்கினா என்ன ஆகும்? அதுக்குள்ள ஒரு செட்பேக் ஆகும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரிதான் தியானம், போதனைகள், எல்லா விஷயமுமே சரி. அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி அப்படி போட்டு தான் அதை பண்ணணும். மாங்காய் காய்ச்சி அது மாங்காவா மாறணும் முதல்ல, அப்புறம்தான் அது மாம்பழம். அது காய்ச்சி அது மாங்காவா மாறதுக்கு முன்னாடியே வெம்பிருச்சுன்னா அது சரிப்பட்டு வராது. இந்த மாதிரி பல செயல்பாடுகள் இருக்கு. இப்போ பல பேருக்கு என்னன்னா, நம்ம என்ன சொல்ல வர்றோம் என்னங்கிறதெல்லாம் ஒரு உணர்ந்து பயணிக்கிறதுக்கு கொஞ்சம் காத்திருந்து அப்படி போகணும். இந்த காலகட்டத்தில் உள்ளவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வழி நடத்துவோம். அடுத்தடுத்த காலகட்டத்தில் இந்த யூனிவர்சல்லையே சூழல் மாறிடுது. அப்போ பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே ஓரளவு என்ன பண்ணுன்னா, அதுங்களே நல்ல தன்னை வளர்த்துக்கிறதுக்கு பக்குவத்தோடு தான் இந்த யூனிவர்சல்லேருந்து அந்த ரேடியேஷன் கிடைக்கிறதுனால அந்த குழந்தைங்களே இயற்கையாக மாறி இருக்கும். ஒரு தியானம் பண்ணாமலேயே தியானம் கிடைச்ச ஒரு ஃபீல்டில் போவான், அந்த எனர்ஜியாக போவான்.
இப்போ தியானம் பண்ணால் எனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதுங்கிறான்ல, அந்த தியானம் பண்ணாமே அந்த எனர்ஜி அவனுக்கு கிடைக்கும், அவன் போவான். அதுக்கான சூழல் வந்து அடுத்த ஜென்ரேஷனில் உருவாகும். அதுதான் அது. அப்போ ஒட்டுமொத்தமாக நான் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் உட்கார வச்சு தியானம் சொல்லி கொடுக்கலாம் முடியாது. இன்னொரு சொல் வந்து அப்படித்தான். ஒரு இடத்துல அதோடைய சுழற்சி செயலை மாற்றி அது ஒரு வேலை செஞ்சுவிட்டு போயிடும். இப்போ ஒரு நல்ல ரேடியேஷன் இருக்கும்போது அந்த ஒரு குடை கீழே ஒரு நல்ல மரம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் உட்கார்ற 25 பறவைகள் நல்ல தன்மைகள் இருக்கும். அந்த பறவைகள் நல்ல தன்மைகள் இருந்துச்சுன்னா அது எங்கெங்கெல்லாம் பறந்து போகுதோ அந்த இடங்களுக்கு நல்ல தன்மைகள் கிடைக்கும். இவ்வளோதான் விஷயம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா காசு பணம் வேலை இதெல்லாம் கொடுக்காம உங்களெல்லாம் பார்த்து நல்ல தன்மைகளை கொடுத்துக்கிட்டு அப்படியே போகிறோம். ஒரு பறவை மாதிரி பறக்கிறோம். எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் கண்ணில் போயிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல அந்த நல்ல தன்மையை கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறோம். அவங்க அழுகிறது கேட்கறது வேற, நாங்கள் கொடுக்கறது வேற. எங்களோட விஷயம் அவங்கள கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்கள ஒரு நல்ல ஒரு ஒரு செயலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அவ்வளோதான். இதுதான் அது விஷயம். இதுதான் இப்போ இத்தனை கிலோமீட்டர் பறக்கணும்னு எனக்கு பிரபஞ்சம் வச்சுருக்கோம். அது வரைக்கும் நான் பறப்பேன். அதுக்கு மேலே பறந்தது போதும். ஒன்று கீழே படுத்துக்க, இல்லை மேலே வந்துருந்தா மேலே போயிட்டேன். தான் ஞானிகளோட லைஃப். இதுக்குள்ள மடம் ஆசிரமம் இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா, ஒரு நாடகம். அதெல்லாம் ஒன்றும் நிரந்தரமும் கிடையாது. அதெல்லாம் ஒரு நிலையானது கிடையாது. அது நிரந்தரமானதும் கிடையாது. அது நிஜமானதும் கிடையாது. ஒரு அலைவரிசை தோன்றிடுச்சுன்னா அதை சுற்றி சில அமானுஷ்யமான சில அதிசயங்கள் நடக்கும். அதில் ஈர்த்து போகிறதுல இந்த மாதிரி பணக்காரவங்க, அதிகாரிகள், பணங்கள், இந்த மாதிரி உணவு கொடுக்கறது, சில சேவைகள், சில கஷ்டப்படுற மக்கள் வந்து அவங்க கிட்ட தஞ்சம் அடைகிறது, இதெல்லாம் நடக்கும். ஆனால் அதில் கருணை, அன்பு, பாசம், போதனைகள் அதெல்லாம் ட்ராமா தான். அதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கலில் எடுத்துக்கவே கூடாது. அது இல்லை. அந்த மாதிரிலாம் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை.